அவங்க கட்சிக்காரங்க கமல் வெளியில வந்த உடனே கேட்டாங்களா, என்ன சார் நம்ம நிலைமைன்னு. அது கமல்ஹாசன் நம்மள டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்களா. அப்படியா சார், எத்தனை தொகுதி என்ன தொகுதின்னு கேட்டாங்களா. தொகுதியில இல்லப்பா, கையில டார்ச் லைட் புடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. இவரெல்லாம் திமுகவை எதிர்த்து டார்ச் லைட்டை வீசி டிவி எல்லாம் உடைச்சு கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் அன்னைக்கே உடைக்கணும்னு நினைச்சது டார்ச் லைட்டை தான். யாரோ என்ன மாதிரி ஒருத்தர் கேட்டாங்களா, டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே சார், திமுகவை எதிர்த்தீங்க, இப்போ அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்களா. அது கமல்ஹாசன் சொன்னாரு, டிவி உடைஞ்ச என்ன, ரிமோட் கண்ட்ரோல் என் கையில தான் இருக்குன்னு. எவ்வளவு முட்டாள்தனம் இது. எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போன என்ன, புடவை இன்னும் வீட்டுலதான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் என்ன அறிவை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு மானஸ்தா இருக்காரு வைகோ. அவரை பத்தி என்ன சொல்றது, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. குடும்ப அரசியலையும் வாரிசு அரசியலையும் ஸ்டாலின் பதவிக்கு வர்றதையும் எதிர்த்து திமுக கட்சியை உடைச்சு வெளியில வந்து மதிமுக கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப அவருக்கு ஆதரவா 5 பேர் தீ குளிச்சு செத்தாங்க. அவங்கள பத்தி கவலைப்படாம இன்னைக்கு மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பொட்டி வாங்கிட்டு கடைசி வரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிக்காம இன்னைக்கு அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கேட்டு அதே ஸ்டாலின் கிட்ட கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொர்ணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையா? அந்த கூட்டணியில இன்னொருத்தர் இருக்காரு, திருமாவளவன். அவரை பார்த்தா எனக்கு ஒரு வடிவேலு காமெடி ஞாபகம் வரும். ஒரு ஹோட்டல்ல வடிவேலு அண்ணனுக்கு நல்ல மொறுமொறுன்னு நல்ல நெய் ஊத்தி வெங்காயம் தூக்கல போட்டு பதமா ஒரு ஊத்தா போடு விலாவரியா சொல்லுவாரு. எல்லாத்தையும் கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு போவான். அதே மாதிரிதான் திருமாவளவன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களுக்கு 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி, 1 ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்ன வேணுமோ விலாவரியா பேசுவாரு. எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாக்கு 2 தனி தொகுதின்ட்டு போயிடுவாரு. இவரும் வாய மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவாரு. இவரெல்லாம் ஜாதி தலைவர் இல்ல, நான் சமூக நீதி தலைவர்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படணும். இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை, ஆனா காங்கிரஸ் இருக்கு, அது இன்னொரு தனி வகை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளர் இல்ல, வேட்பாளர் இல்லாம தவிக்கிறாங்க காங்கிரஸ்ல. அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி எங்களுக்கு 6 சீட்டு போதும்னு முடிவு பண்ணாங்களா. 6 சீட்டுன்னு ஒரு துட்டு சீட்ல எழுதி ஸ்டாலின் கையில கொடுத்திருக்காங்க காங்கிரஸ். அந்த சீட்டு தலைகீழியா படிச்ச ஸ்டாலின் 9 சீட்டு கொடுத்துட்டாரு. இப்ப காங்கிரஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. செல்வ பெருந்தகைக்கு கட்சி புதுசு, பதவி புதுசு, ஸ்டாலின் புதுசு. போக போக அவரோட அறிவு பத்தி தெரிஞ்சுப்பாரு. துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தாலே வாசுதேவ கவுண்டர் தான் நம்ம ஆள் படிப்பாரு. அவரெல்லாம் நம்பி துண்டு சீட்டு எழுதி தராங்க. இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து என்ன ஆகும்? கரகாட்டக்காரன்